வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் கிரேசக்கா பண்ண கம்பு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மதியம் வெள்ளரிசியில் தான் சாப்பாடு வடித்து சாப்பிட்றோம். பட் பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை சாதம் ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட்டே இருக்காது. அதே சமயம் இந்த கம்பில் 8 மடங்கு அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போ நம்மள பல பேருக்கு பார்த்தோம்னா அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாத்திரை, சிரப்பு, டானிக்லாம் குடிப்போம். பட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வாரத்தில் ஒரு முறை கம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நேச்சுரலாகவே அயன் கண்டென்ட் உடம்புல அதிகமாகும். இந்த கம்பு அவ்வளோ நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இப்போவே இந்த சாப்பாடை கொடுத்து பழக்கப்படுத்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு கம்பை 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச கம்பில் மேலே ஏதாவது தூசி இருந்தால் எடுத்துட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் இருக்க பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வடிகட்டி எடுத்துருக்கோம்ல, இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் வந்துச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 கப் அளவுக்கு பால் மட்டும் வச்சு தான் நான் இன்றைக்கி அல்வா பண்ண போகிறேன். 1 கப் பால் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட ஆரம்பிங்க. ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். ஸோ அடுப்பையும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். நாம் கேழ்வரகெல்லாம் ஊற வச்சு அதுலேருந்து பாலை எடுத்து குழந்தைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்போம்ல, அப்போ சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தா நல்லா கெட்டியாகும்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூட எக்ஸ்ட்ரா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். நல்லா கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், கலரே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபுட் கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. பட் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நேச்சுரலான அதே கலரில் தான் செய்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா கெட்டியாகிறது தெரியும். கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பையும் நல்ல லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பேனில் ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். இப்போது ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்திருக்கேன். அதை இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே நெய்யெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங் அப்பியரன்ஸ் இருக்காது. இந்த அல்வா கடைசி ஸ்டேஜ் போக போக பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஷைனிங்காக அந்த கிளாஸி லுக் உங்களுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் பார்த்தாலே. இப்போ பாருங்கள், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேன்லேயும் ஒட்டாமல் வருது. கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கம்பு அல்வா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கடையில் வாங்குகிற அல்வா மாதிரியே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.